மதுரையில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் எழுப்புதல் உபவாச ஜெப கூட்டம். நாள் செப்டம்பர் 20 சனிக்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல் வின்சென்ட்ராஜ். உன்னுடைய தேவன் இன்றைக்கு என்னுடைய தேவனாய் மாறிவிட்டார். உனக்கு அவர் நல்லது செய்தார் இல்லையோ, என்னை வாழ வைக்கிறவர். உன் மகன் என்னை வாழ வைக்கல, கர்த்தர் என்னை வாழ வைப்பார். உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், பைபாஸ் ரோடு, பழங்காநத்தம், பிஆர்சி டிப்போ அருகில், மதுரை. தெய்வ பிள்ளைகளை, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன்,
யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. வார்த்தையின் மேல் நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நன்மையாலும் கிருபையாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி உங்களை நடத்துவார். இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். சங்கீதம் 2:11 எடுத்து வாசித்தால் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார்: பயத்துடனே நடுக்கத்துடனே அவரை சேவியுங்கள், ஆராதனை செய்யுங்கள், பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு இதில் ஒரு மனிதனுக்கு நம்ம பயப்படுறோம், இல்லைன்னா என்னமாவது பண்ணிடுவான். ஒரு அதிகாரிகளுக்கு பயப்படுகிறோம். திடீரென்று நம்ம வீட்டுக்கு யாராவது ஒரு காவல்துறையோ ஒரு அதிகாரி வந்தால் பயந்துடுறோம். என்னன்னு கேட்போம். உலகம் மனிதர்களுக்கு பயந்து நடுங்குகிறோம், எதிரிகளுக்கு பயந்து நடுங்குகிறோம். ஆனால் கர்த்தர் எல்லாரிலும் மேலானவர். அவருக்கு நம்ம ஒரு பயம், ஒரு நடுக்கம், ஒரு ரெஸ்பெக்டட், நமக்கு அவர் மேலே எப்பவும் ஒரு நடுக்கத்தோடே பின்பற்றணும். வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமையான போது கானானுக்கு அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து ஆண்டவர் கூப்பிடுறாரு, கூட்டி கொண்டு போகிறார். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த 430 வருஷம் அடிமையாக இருந்ததுனால எல்லாம் முரட்டுத்தனமாக, கடுமையான பேச்சுகள், சண்டைகள், அவர்கள் சத்தமே ஒரு கூக்குரலே ஒரு மாதிரி இருக்கும், ஆர்ப்பரிப்பின் மாதிரி இருக்கும். இவங்களுக்கு தெய்வ பயமெல்லாம் கிடையாது. மோசே என்ன சொன்னாலும் அதுக்கு எதையாவது விரோதமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, இந்த முறுமுறுப்பு வாக்குவாதம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மோசையை பார்த்து சொன்னார், நீ சீனாய் மலையில் ஏறி வா, நான் உன்னோடு பேச போகிறேன். இப்போ ஜனங்கள் எல்லாம் ஒன்று கூட்டி இந்த மலை அடிவாரத்தில் நிற்க வை, நீ மாத்திரம் மேலே ஏறி வா அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். சரின்ட்டு போயிட்டாங்க. எல்லாரும் ஒன்று கூடி அங்கே நிற்கிறாங்க. மோசே மலையில் ஏறுறாரு. கர்த்தர் மோசையோடு பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? இடி முழக்கங்கள், எக்கால சத்தங்கள், பார்த்தா ஒருத்தரையும் காணா. இன்றைக்கி பாருங்களேன், சூறாவளி அடிக்கும்போது, புயல் அடிக்கும்போது, இடி இடித்தால், நம்ம மழை கொட்டும்போது என்ன பயம் இல்லை, வீட்டை விட்டு வெளியே வர மாட்டோம். இதை காட்டிலும் ஒரு சத்தம், எக்கால சத்தம் அந்த மலையை சுற்றி உண்டானது. ஜனங்கள் நடுங்கிட்டாங்க, கைகாலெல்லாம் உதறிடுச்சு. அப்போதான் அவங்க வாயை திறந்து முதல் முறை சொல்கிறாங்க, மோசே எங்களோடு பேசு, நாங்கள் கேட்கிறோம், இனி எதிர்க்க மாட்டோம், விரோதிக்க மாட்டோம், அடங்காமல் இருக்க மாட்டோம். நீ பேசுறதே எங்களால் கேட்க முடியல, ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை எப்படி கேட்போம்? பயப்படுகிறோம், நடுங்குகிறோம், இனி உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் என்று சொல்லி அன்றைக்கு அவர்கள் மோசேக்கு கீழ்ப்படிந்தார்களா? ஒரு அருமையான வார்த்தையில் இன்றைக்கு ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளை பூமியில் ஆண்டவர் எப்படி வச்சிருப்பார்னா மேன்மையாக தான் வச்சிருப்பார். ஒரு நடுக்கத்தோடு உங்களை பார்க்குறவங்க ஒரு மதிப்பு மரியாதையோடு நடந்து கொள்ளும்படி உங்களை பூமியில் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் வச்சிருப்பாரா? உபாகமத்தில் நம்ம வாசித்து பார்த்தால்
அந்த வசனம் இப்படி சொல்லு 2:25 நாம் பார்க்கும் பொழுது, உன் கீர்த்தியை கேட்கிற ஜனங்கள் நடுங்குவார்கள். பூமியிலே தேவனுடைய பிள்ளைகள் கீர்த்தியை கேட்கிற ஜனங்கள் பயந்து நடுங்கி உன்னை சேவிப்பார்கள், உன் வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்ல, தானியேலை சிங்கக்குகையில தூக்கி போட்டாங்க. போட்டுட்டு இவனை அதோடு முடிச்சிடணும், அழிச்சிடணும்னு நினைச்சாங்க. அவனை தூண்டி, ராஜாவை தூண்டி விடுறதுக்கு ஆள் இருந்துச்சு. ராஜாவாகவே செய்யலை, அவனை தூண்டி விட்டதுனால சிங்கக்குகையில போட்டு போயிட்டான். ராத்திரி பூரா தூக்கம் இல்லை. காலையில் வந்து பார்த்தா தானியேல் உயிரோடு இருக்கிறார். உடனே ஒரு சட்டம் போட்டார். தானியேல் 6:26 தானியேலின் தேவனுக்கு முன்பாக இந்த ராஜ்யத்தில் இருக்கிற ஜனங்கள் யாவரும் பயந்து நடுங்கணும். நான் இன்னைக்கு சட்டம் போடுறேன், ராஜாவுக்கு அல்ல, மனுஷனுக்கு அல்ல, என்னை காட்டிலும் வானத்தையும் பூமியை உண்டாக்கின அந்த தானியேலின் தேவனுக்கு முன்பாக எல்லாரும் பயந்து நடுங்கி அவருக்கு செவி கொடுக்காதவன் அழிக்கப்படுவான். ஒரு சட்டத்தை போட்டாரு பாருங்க. இப்ப சிங்கக்குகையில தள்ள சொன்னவன்லாம் எங்க போனான்னு தெரியல. தானியேலை கர்த்தர் அந்த கீர்த்தியை கேட்டு அந்த தேசமே, பாபிலோன் தேசமே நடுங்கும்படி செய்தாராம். அந்த தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். உங்களை சும்மா விட்டுற மாட்டாரு. உங்களை யாரும் தலையில் ஏறி மிதிக்கவோ நடக்கவோ விட்டுற மாட்டார். உங்கள் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக மாற்றி உங்களுக்கு விரோதமானவர்களை பயப்படவும் நடுங்கவும் ஆண்டவர் செய்வார். எப்ப? நீங்கள் கர்த்தரை பயத்தோடு நடுக்கத்தோடு சேவிக்கும் போது. அதற்குத்தான் ஆண்டவராகிய தேவன் இந்த காலை நேரத்தில் நம்மளை பார்த்து சொல்றார், பயத்தோடே நடுக்கத்தோடே கர்த்தரை சேவியுங்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 2:12 சொல்லும்போது அவர் இங்கு இப்படி சொல்லுகிறார், பயத்துடனே நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பின் நிறைவேற பிரயாசப்படுங்க. எப்படியோ பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேறணும், பிரயாசப்படுங்கள், முடிவு வரைந்து நிலைத்திருக்கணும் என்று சொல்லி பயத்தோடு ஆண்டவரை சேவித்தார். கண்ணீரோடு பயத்தோடு நடுக்கத்தோடும் ஒரு தவறு கூட ஆண்டவர் உள்ளத்தை உடைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி பவுல் ரொம்ப நடுக்கத்தோடு கர்த்தரை சேவித்தேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கர்த்தருக்கு பயப்பட 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 நடுக்கத்தோடு அவரை சேவிக்க, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை பவுலை சிறைச்சாலையில் தள்ளினாங்கல்ல, கடைசியில் என்னாச்சு தெரியுமா? சிறைச்சாலை அஸ்திவாரம் அசைஞ்ச போது அவர்கள் திகைத்து பயந்து நடுங்கி தீபங்களை கொண்டு வர சொல்லி பயந்துட்டாங்க, நடுங்கினாங்க. ஆண்டவர் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் பவுலை அவனை குண்டான பயத்தில் நடுக்கத்திலும் அந்த அரசாங்கமே நடுங்கும்படி கர்த்தருடைய கரம் பவுலோடு இருந்து நடத்தினது போல இந்த நாளில் உங்களை நடத்தும். உங்களை தேவையில்லாமல் யாரும் பின்தொடரவோ டிஸ்டர்ப் பண்ணவோ உங்கள் உள்ளத்தை உடைக்கவோ முடியாது. ஆண்டவராகிய தேவன் இந்த நாளில் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? வாருங்கள், இணைந்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டு ஒரு நடுக்கத்தோடு பயத்தோடு உம்மை சேவிக்கிறார்களோ அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். தானியேலின் தேவனை நடுக்கத்தோடு பயத்தோடு பின்பற்றாதவன் துரத்தப்படுவான் என்ற ஒரு சட்டத்தின்படி ஆண்டவருடைய கரம் இன்றைக்கு இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனுஷனுடைய சூழ்ச்சிகள் முறியடிக்கப்படும்படி உம்முடைய பிள்ளைகளை இந்த பூமியில் கீர்த்தியிலும் மகிமையிலும் பரவி இருக்கும்படி இவர்களை பற்றி ஒரு பயம் மற்றவர்களுக்கு உண்டாகும்படி தேவரே இந்த நாளில் ஆசீர்வதித்து நடத்தும். உங்க தயவுள்ள கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்
இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். ஆம்.